கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் அதிருப்தி தெரிவித்து அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். அவரோடு பேசலாம். முருகேசன், ரமேஷ், அங்கு அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் கலந்துட்டு இருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம அங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? நேரடியாகவே இந்த எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அனைத்து தரப்பு மக்கள், அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுகவினர் இங்கே வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் முக்கியமான கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார்கள். கருப்பு நிற சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம், அனைவருமே அமைதியான முறையில் எந்த இடத்திலுமே மைக்கு வச்சு பேசாம அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப என்ன உங்களுடைய பிரதான கோரிக்கை? அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? சிபிஐ விசாரணை விட சிபிசிஐடி தொடங்கி விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சிபிஐ சாத்தியமா? இல்ல இப்ப சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்ல. பொதுவாக சிபிசிஐடி பொறுத்தவரையில மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது குறிப்பா உள்துறை யாருக்கிட்ட இருக்கு? திரு மு க ஸ்டாலின் கிட்ட உள்துறை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சிபிசிஐடி ஒரு நியாயமான, நேர்மையான, சுதந்திரமான விசாரணை செய்து உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காட்டினா காட்டாது. அதே ஒரு நபர் கமிஷன் கூட ஒரு பெரிய அளவுக்கு கண் துடைப்பு தான். அதனால ஒரு நபர் கமிஷன் எந்த வகையில அது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய நீதி போராட்டம் சட்டமன்றத்திலேயே பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு ஜனநாயகத்துடைய முக்கிய தூண் சட்டமன்றம். அது சட்டமன்றத்திலேயே ஒரு அனுமதி இல்லைன்னும் போது வேற எங்க போய் சொல்ல முடியும்? மக்கள் மன்றத்தை தான் சொல்ல முடியும். மக்கள் மன்றத்தை தான் இன்னைக்கு இந்த அறவழியில ஒரு உண்ணாநோன்பு, ஒரு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடருன்ற வகையில தான் இன்னைக்கு 9 மணிலிருந்து 5 மணி வரையிலும் உட்காரதுனால என்ன பலன் கிடைச்சிடும்? இல்லங்க, மக்கள் மத்தியில ரீச் ஆகல. இப்போ ஆட்சியினுடைய ஒரு அலங்கோலம், ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறியது. ஏற்கனவே ஒரு மிக துயரமான சம்பவம் ஒரு மரக்காணத்திலையும் அதே போல செங்கல்பேட்டில் நடந்தது. அப்பவே நான் சாட்டை எடுத்துருவேன், சர்வாதிகாரியை மாறிடுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கம் ஒடுக்கினாரு. எல்லாம் வாய்ஸ் அவுடால் தானே. இப்ப காத்துல கம்பு சுத்துற மாதிரி டேபிள தட்டி, ஆட்சியிலையும் கள்ளச்சாராயம் நடமாட்டம் இருந்ததுதானே சார்? கம்ப்ளீட் பண்ணிடுறேன். டேபிள தட்டி பேசுறாரு. யார் வெறும் டேபிள தட்டுறாரு? ஏன் ஓடி ஒளியில்ன்றாரு? போய் கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டியதானே, ஏன் போல? ஒண்ணு. ஏங்க நீங்க சொல்றீங்க குற்றச்சாட்டா? 10 வருஷமா கள்ளச்சாராய மரணங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கம் எண் 27ல திரு செந்தில் பாலாஜி இப்ப சிறையில் இருக்காரு. அவரு கொள்கை விளக்கு குறிப்பு மதுவிலக்கு ஆயத்துறையில தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லையா? கள்ளச்சாராய மரணங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள சொன்னது நீங்க தானே 10 வருஷமா இல்லைன்றத. அப்படி ஒரு உண்மைக்கு மாறா, உண்மைக்கு புறம்பா இதை மக்களை திசை திருப்புற வேலையை செய்யறாங்க. அதனால ஒரு சிபிஐ விசாரணை பண்ணது மூலமா தான் இது ஆட்சியில் உள்ளவர்கள் அவர்களுடைய அந்த உயர் பொறுப்பில் இருக்காங்க பத்தி அவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்படி சம்பந்தப்பட்டிருக்க ஒரு நிலையில அவங்கள பத்தி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை உருவாகும் என்ற அடிப்படையில் தான் சிபிஐக்கு பயந்துருக்காங்க. சிபிஐக்கு பரிந்துரை செஞ்சிட வேண்டியதானே. அது என்ன சொல்லுவாங்க? 4-5 வருஷமா பெண்டிங் தான் சார் இருக்கு. குட்கா கேஸ், மற்ற கேஸ் எல்லாம் 4-5 ஆண்டுகள் பெண்டிங் தான் இருக்கு சிபிஐல. அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இல்லீங்களா? அது சிபிஐ தான் நீங்க கேட்கணும். அதை என்ன பொறுத்தவரை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். நான் சிபிஐ ஆபீசர் சொல்றேன், சிபிஐ ஆபீசர் கிடையாது. இந்த வழக்கில் இந்த ஸ்டேஜ் சொல்றதுக்கு இந்த கொஸ்டின் சிபிஐ கிட்ட தான் கேட்கணும். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, வெளிநாட்டு காவல்துறைக்கு ஈக்குவலா தமிழ்நாடு காவல்துறையே நீங்களும் உங்க ஆட்சி காலத்திலையும் வளர்த்து வச்சிருக்கீங்க. நீங்களும் அதுல பெரும் பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு காவல்துறை நம்பாம இருக்கிறது காரணம்? ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறையா எங்க ஆட்சியில் இருந்தது. இப்போ அதே காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இன்னைக்கு செயலிழந்து கிடக்குது. திறமையான காவல்துறை தான். நான் காவல்துறை குற்றம் சாட்டல. இப்ப எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க, கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்றாங்க. நான் கேட்கிறேன், எஸ்பியை மிரட்டுறது யாருங்க? பாவம் இன்னைக்கு பலிகட் ஆயிட்டாரு இன்னைக்கு. ஆனா இவரை யார் சஸ்பெண்ட் பண்றது? ஸ்டாலின் மக்கள் தான் சஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க ஒரு பிரதான கட்சி இல்ல, 65 எம்எல்ஏக்கள் இருக்கீங்க. எவ்வளவு பெரிய பிரதான எதிர்கட்சி. அசம்பிளியில போயிட்டு அங்க உங்க குரலை தெரிவிக்கலாம். ஏன்னா காவல்துறை மானிய கோரிக்கை இன்னும் ஒரு நாள் வர இருக்கு. அதுல நீங்க சொல்லியிருக்கலாம்ல சார்? நாங்க அசம்பிளி போகாமல இருந்தோம், டெய்லி தான் போனோம். போய் என்ன கேட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரம் கேள்வி நேரத்தை ஒத்துவீங்க.
கேள்வி நேரத்தை ஒத்துக்கிறது என்ன கஷ்டம் நான் கேட்கறேன். அப்படின்னா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கேள்வி நேரம்ன்றது அந்த அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை. அது அந்த தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் பேரவைத் தலைவராக இருந்தேன். தொகுதி சார்ந்த பிரச்சனை இருப்பாங்க. எங்க ஊர்ல இது கால்நடை மருத்துவமனை அமைக்க முடியுமா, ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க முடியுமா, எங்க ஊர்ல ஆடுகள் அதிகம் இல்ல, ஆடுகள் அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணோம், எங்க ஊர்ல மாடுகள் இல்ல, மாடுகள் அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணோம். நீங்க ஸ்பீக்கரா இருந்திருக்கீங்க. கொஸ்டின் அவர்ன்றது பார்லிமெண்ட்லயும் இருக்கு, அனைத்து அசம்பிளியும் இருக்கு. அதுக்கு 1 மணி நேரம் காத்திருக்கிறதுல என்ன சார் ஆயிருப்போது? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னாங்க, நாட்டே ஒரு தமிழ்நாட்டை உழுகுந்து மட்டும் இல்ல, இந்தியா உழுகுன பிரச்சனை. இப்போ பார்லிமெண்ட்ல அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை, நாட்டை விவாதிக்கிற பிரச்சனை போது அவையெல்லாம் ஒத்தி விவாதிச்சிருக்காங்க இல்லையா, அவைய ஒத்திடும். அதுதானே எதிர்கட்சி நம்ம தலைவர் பொதுச் செயலாளர் நீங்களே பல உதாரணம் கொடுத்துருக்கீங்க. ஸ்பீக்கரா இருக்கும் போது கொஸ்டின் அவர்ல எந்த டிபேட்டும் கிடையாது, எந்த புகார் இல்லைன்னு நீங்களே பல காலத்துல கொடுத்துருக்கீங்க. நடந்ததா இல்ல, நான் கேட்கிறேன். இந்த மாதிரி சம்பவம் நடந்து அந்த மாதிரி ஏதாவது நோட்டீஸ் கொடுத்து நான் கேள்வி நேரத்தை இல்ல நான் தொடர்ந்து நடத்துவேன் அப்படி நான் சொல்லியிருக்கேன். நான் 2001 அதிமுக ஆட்சியில பன்ருட்டியில 52 பேர் உயிரிழந்ததா சிஎம் அசம்பிளியில சொல்லியிருக்காரு. ஆமாங்க. எதுல? 2001 பன்ருட்டியில அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராயம் குறித்து 52 பேர் உயிரிழந்ததாக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு என்னாச்சு? அது நடவடிக்கை எடுத்தோம் இல்லையா? சட்டத்தின் முன் எல்லாரும் சமன்ற அடிப்படையில் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்ற அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி அம்மா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல. இது மாதிரி கள்ளச்சாராயம் யாருக்கு ஆச்சுனாலும் அந்த ஏரியாவில் இருக்க விஓ சஸ்பெண்ட் பண்ணோம், அந்த ஏரியாவில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்களே, அது ஆரம்பத்திலேருந்து பண்ணிட்டா பரவாயில்லையே. ஒரு இன்சிடென்ட் நடந்து அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்டை வச்சு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வேற எந்த சம்பவம் நடக்கலையே, அதை நீங்க பார்க்கணும் இல்லையா? அதனால நீங்க அதை கோட் பண்ணக்கூடாது. அது புரியுதுங்களா? அதுக்கு தொடர்ச்சியா என்ன நடந்தது? 10 வருஷம் இதாக நடந்ததா கள்ளச்சாராயம்? இரும்புக்காரம் கொண்டு அடைக்கி ஒடுக்குன்னு சொன்னாங்க, அடைக்கி ஒடுக்குனாங்கல்ல. ஆனா இப்ப என்னாச்சு? இந்த 3 வருஷத்துல என்னாச்சு? விழுப்புரம் மரணாச்சு, அதுக்கப்புறம் இது மரணாச்சு. எங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணுங்க சார்? உண்ணாவிரதம் இருக்கீங்க, அடுத்தது என்ன? இறந்துட்டாங்க, அடுத்தது அவங்களுக்கு கவர்மெண்ட் பணமும் கொடுத்துட்டாங்க, வேற என்ன? இப்ப நீதி கிடைக்கிற போராட்டம் தொடரும்னு சொல்லிட்டு தான் இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தில் சொல்லியிருக்கோம். பொதுச்செயலாளர் அது குறித்து கட்சியை டிசைட் பண்ணோம். பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒரு பக்கம் அமைதியான முறையில் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை அதிமுகவினர் தொடங்கி இருக்கிறார்கள். மற்றொரு புறம் தங்களுடைய உண்ணாவிரதம் குறித்த விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.